Don't compare your beginning with someone else's middle or your middle with someone else end அப்படிங்கிற கோட்டை வந்து ஜான் ஹாஃப் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்க்ரீனில் நாம் கன்சியூம் பண்ணக்கூடிய எந்த சோஷியல் மீடியா கண்டென்ட்லேயும் நம்ம இன்னொரு ஆளை கம்பேர் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட் நிறையா வருது. சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே மற்றவங்களோட வெளி உலகத்தில் அவங்க அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்க எதெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுனால நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய இன்சைட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்ட் ஆகுது. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம லைஃப் வந்து அவங்க லைஃப்பை போல் ஒரு நல்ல ஜேர்னியாக இல்லை, நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலை அப்படிங்கிற ஒரு மனத்தாழ்மையான ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுது. இது இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தானா அப்படின்னா கிடையாது. சின்ன வயசில் இருந்தே நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டை வச்சு கம்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கை வச்சு கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க ஜாபை வச்சு, நம்மளுடைய சேலரியை வச்சு, நம்மளுடைய ஜாப் பெர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்னொரு ஆளோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தோஷத்தை திருடக்கூடிய ஒரு திருடன். நம்மளுடைய சந்தோஷத்தை நம்மள்ட்ட இருந்து திருடிட்டே கொண்டு போயிடும் இந்த கம்பேரிசன், நம்ம இன்னொரு ஆளோட நம்மளை ஒப்பிடும்போது. இந்த கம்பேரிசனோட முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஏதோ ஒரு ஆளோட எப்பவும் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகவே மாட்டோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட பெட்டராக ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. கம்பேரிசன் அப்படிங்கிற இந்த ட்ராப்புக்குள்ளே நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா, இந்த யுத்தம் வந்து வெளி உலகத்தில் எங்கேயுமே நடக்கலை, நம்மளுடைய மைண்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்குது. இந்த யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து மற்ற எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. நம்மளை எப்போவுமே டீமோட்டிவேட் பண்ணி நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் நம்மளை டிப்ரெஷன் ஆக்கி நம்ம எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல், நான் எதுக்கும் லாய்க்கே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு வந்து ஹோப்லெஸ்ஸான ஒரு எண்ணத்தை நமக்கு எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம். நான் வந்து அவளை போல் டேலண்ட்டாகவே இல்லை, நான் அவளை போல் எந்த ஸ்கில் செட்டுமே என்கிட்ட இல்லை, நான் ஒரு தடவை படித்தேன்னா எனக்கு மனசில் புரியவே புரியாது, அவன் ஒரு தடவை படித்தாலே போதும் ஈஸியாக மார்க் வாங்கிடுவான், நான் ஜாப் இன்டர்வியூக்கு போனால் எனக்கு வேலை கிடைக்கவே கிடைக்காது, நான் லக்கியான ஒரு பர்சனே கிடையாது, நான் வந்து எக்ஸ்ட்ராவர்ட்டே கிடையாது, எல்லாரோடையும் என்னால் பேச முடியாது, என்கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸே கிடையாது. இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம வந்து எந்தெந்த விஷயத்தில் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறோமோ அப்போ நம்ம சந்தோஷமாகவே இல்லை அப்படிங்கிறத நமக்கு நல்லா தெரியும். சரி, இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும், என்ன சொல்யூஷன்? ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது நமக்கு புரியணும், இந்த கம்பேரிசன் பண்ணால் நம்ம வந்து எந்த நேரத்துலையும் வெற்றி பெற முடியாது, இது ஒரு ட்ராப் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிங்கிற உணர்தல் நமக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே போவோம். இந்த யுத்தம் வெளியே எங்கேயுமே நடக்கலை, நமக்குள்ளே மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம உணரணும், இந்த ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம வந்து கம்பேரிசன் ட்ராப்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது. இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் தான் நிஜமான சொல்யூஷனு. உண்மையான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய வேலையில் மட்டுமே நான் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, என்னுடைய ஜேர்னி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய ஜாப் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, நான் என்ன ஸ்கில் செட்டோடு இருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டு அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னை வந்து மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ண விடாது. ஏன்னா நான் என்னோட வளர்ச்சிக்காக மட்டுமே வந்து உழைக்க போகிறேன், என்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் வேலை செய்ய போகிறேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் வந்து எல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ண மாட்டோம், நம்மளை பற்றிய மட்டுமே கவலைப்படுவோம், நம்ம வந்து நம்மளுடைய லைஃபோட பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். நீங்கள் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி உங்களை போல் ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி பிறந்ததே கிடையாது. அதே போல் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில், இந்த டைம் ஃப்ரேமில் வந்து உங்களை போல் ஒரு ஆள் வந்து வாழவே இல்லை, நீங்கள் யூனிக். அதே போல் உங்களையே போல் வந்து இன்னொரு மனுஷன் ஃப்யூச்சரில் பிறக்க போகிறதே கிடையாது, ஏன்னா நீங்கள் யூனிக். அப்படி என்டையர் இந்த ஹியூமன் ரேஸில் இந்த உலகம்
இருக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து யூனிக்கான ஒரு பர்சனாக இருக்கும்போது நம்ம இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா யூனிக்னஸ் உள்ள நான் எப்படி யூனிக்காக இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து என்னுடைய லைஃப்பை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான் இந்த கம்பேரிசன் ட்ராப்லேருந்து வெளிவர முடியும். நான் நேற்று எப்படி இருந்தேன், இன்னைக்கு அதே விஷயத்தில் 1% இம்ப்ரூவ் ஆகியிருக்கேனா அப்படிங்கிறத மட்டுமே நம்ம யோசிச்சோன்னா என்னுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு என்னால் என்னை மட்டுமே மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு விஷயத்தில் நான் வேலை செய்ய முடியும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் மேலே போக முடியாது. மற்றவங்கள பற்றி யோசித்து என்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை நானே வீணாக்கிவிடும். அப்படி இல்லாமல் நம்மளுடைய எனர்ஜியை நம்ம மேன்மையாக ஆகிறதுக்கு, நம்ம லைஃப் பெட்டராக ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது வந்து என்னுடைய லைஃப்பில் ஒரே ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும். இப்போ ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து நான் என்னை விட நேற்று நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி நான் எப்படி பெட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்தா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு நான் மூவ் ஆக முடியுமே தவிர, நான் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டேன்னா ஒரு நாளும் நான் பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது. ஏன்னா என்னை விட பெட்டராக ஒரு பர்சன் எப்போவுமே இருந்துகிட்ருப்பாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நான் ஒரு ஹேபிட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும், அதை வந்து லைஃப் லாங் நான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.